Hi friends, welcome to the Power of Semen Retention in Tamil YouTube channel. என்னுடைய நேம் வந்துட்டு சரவணன். என் வயசு வந்து 26. இன்னும் 4 மாதம் கழிச்சு எனக்கு 27 வயசு ஆக போகுது. நான் வந்துட்டு பார்னோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன் அடிக்ட் தான். ஒரு மீடியம் டு அந்த ஐ, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லோ, மீடியம், ஐ. நான் அந்த ஐயும் கிடையாது, மீடியமும் கிடையாது. அந்த மீடியமுக்கும் ஐக்கும் நடுவில் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அடிக்டான ஒரு ஆள் தான். ஸோ அதுக்கு ப்ரூஃப் காட்டுற விதமாக வீடியோ எண்ட் ஆகும் போது ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னை பற்றி ரொம்ப பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு டே 0, டேட் வந்துட்டு ஏப்ரல் 5 மார்னிங் வந்துட்டு ஒரு 10:10க்கு பண்ணேன். ஸோ சண்டே, இன்னைக்கு சண்டேனால நான் காலைல ஒரு 10:10க்கு பண்ணேன். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நோஃபேபை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து அடிஷனலான ஒரு யூடியூப் தான். நோஃபேப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் வந்து யூடியூப் தான் இது. நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி. லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சு ஒரு 200 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தேன். டெய்லியும் வீடியோஸ் போடுவேன். அக்டோபர் மாசத்துல இருந்து 2024 அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் மாசம் வரைக்குமே நான் அந்த சேனல் வந்து கண்டினியூ பண்ணி தான் இருந்தேன். பட் அப்படி எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வருஷம் 2026 ஏப்ரல் மாசம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோஃபேப்னா என்ன, நோஃபேப் லெவல்ஸ் என்ன, பிரம்மச்சரியம்னா என்ன, நோஃபேப்புக்கும் பிரம்மச்சரியம் என்ன டிஃபரன்ஸ், அண்டு பார்னோகிராஃபினால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாத்தையும் போய் பாருங்க. இது வந்துட்டு இன்னைக்கு டே 0 அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு கோடு போட்டு காமிச்சிருவேன். அடுத்து வரக்கூடிய வீடியோல வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்னுடைய வெயிட் வந்துட்டு 86 kg, என்னோட ஹைட் வந்துட்டு 183 சென்டிமீட்டர்ஸ். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு நானும் அவளை லவ் பண்ணோம். ஒரு 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். பட் லவ் பண்ண இந்த ஸ்டார்டிங் 2 வருஷம் வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தது. பட் பெரிய அளவுக்கு கிடையாது. பட் 3, 4, 5 இந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை, பயங்கரமான சண்டை. ஃபேமிலிக்குள்ளேயும் செம்ம சண்டை, நிறைய சண்டை நடந்து இன்னைக்கு வந்துட்டு 50% பிரேக்கப் ஆகவும் 50% நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு இன்னைக்கு நிலைமை இருக்குது. இந்த லவ் மேட்டரை வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து சொல்றேன். ஓகேங்களா? நான் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்போட நேம் வந்துட்டு நோஃபேப் தமிழ் கிளப். ஓகேங்களா? அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே 500 rupees. இப்போதைக்கு 500 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இட்ஸ் a paid group. அதுல வந்து உங்களுக்கு நிறைய தகவல் வந்து நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, உங்களால என் கூட சேட் பண்ண முடியும், பேச முடியும். நீ யாருப்பா பெரிய ஆளா, நான் அதுக்கு 500 ரூபாய் கட்டி உங்கள்கிட்ட சேட் பண்ண நினைச்சீங்கன்னா தேவை கிடையாது. இது வந்து என்னுடைய பினான்சியலுக்காக தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஃப்ரீயாவே யூடியூப்ல பாருங்க. உங்களுக்கு நிறைய குரூப் வந்து ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னுடைய பெய்டு சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க சேட் பண்ணி நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து டே 1, டே 2 வீடியோல வந்துட்டு என்னுடைய எல்லா லைஃபோடைய ஒரு மூமெண்ட்டும் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி மாறினேன், ஸ்கூல் முடிக்கும் போது எந்த ஸ்டேஜ்ல இருந்தேன், காலேஜ் போகும்போது எந்த ஸ்டேஜ்ல இருந்தேன், காலேஜ் முடிக்கும் போது எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன், காலேஜ் முடிஞ்சு 5-6 வருஷம் ஆகுது, இப்போ எந்த ஸ்டேஜ் இருக்கிறேன், என்னோட கரியர் லெவல் எப்படி இருக்கு, என்னோட ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்கு, என்னோட ரிலேஷன்ஷிப் லெவல் எப்படி இருக்கு, என் ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஸோ இது வரைக்கும் யூடியூப்ல பார்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனை கில் பண்ணிட்டு நோஃபேப்ல 90 days மேல கிராஸ் பண்ணவங்களுடைய பெனிஃபிட் தான் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் நோஃபேப் பார்னோகிராஃபி அடிக்ஷன்ல மாட்டின ஒருத்தரோட லைஃப் எவ்வளவு ட்ராஜடியா இருந்தது அப்படின்றத நீங்க வரக்கூடிய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இப்பவே பார்னோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரலன்னா என்ன மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்னோட அடிக்ஷன் லெவல் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, MDF மேன் டோன்ட் ஃபேப் அப்படின்ற ஆப் தான் பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் மாதத்துலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, 2022, 23, 24, 25 ஸோ 4.5 years நான் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உள்ளே போய்க்கலாம். இங்கே டே 0. ஸோ உள்ளே கிளிக் பண்ணிட்டா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது நான் லாஸ்ட்டாக மாஸ்டர்பேஷன் பண்ணி. ஸோ வந்து 12:22 ஆகுதா, நான் வந்துட்டு ஒரு 10:10 கிட்ட வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்து இதில் வந்து நம்ம இந்த சென்ட்ராக்கு பார்த்தீங்களா, இந்த எரிமலை குளம் மாதிரி அதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம வந்துட்டு எஸ் ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கை கிளிக் பண்ணால் எங்களுக்கு டே 0 ஆகிடும். நோ ஜஸ்ட் கிட்டினா வெளியே வந்துடும். ஸோ என்னுடைய பெஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 110 நாள் கிட்ட இருந்திருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு 4-5 மாதம் வந்து 110 நாள் கிட்ட இருந்தேன். பட் அது மட்டும் இல்லாமல் 149 times வந்து நான் மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஜஸ்ட் இந்த 1.5 years உடைய டேட்டா தான். அதுக்கு முன்னெல்லாம் நான் ஒரு 3 வருஷம் கிட்டே இருந்தேன், அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ் ஸ்டீக் அட்டெம்ப்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இதில் பாருங்கள் 149 வந்துட்டு April 5, அதுக்கப்புறம் April 4 ஒன்று பண்ணேன், அப்புறம் April 3 பண்ணேன், அப்புறம் March 29 பண்ணேன், March 27, March 22, March 21, March 12 பண்ணியிருக்கேன், March 7 பண்ணியிருக்கேன், March 6, 5, 4, 3, 2, 27, 21, 20, February 19, 15, 13 2 வாட்டி பண்ணியிருக்கேன். அப்புறம் February 11 பண்ணியிருக்கேன், 10 பண்ணேன், 10 2 வாட்டி பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லாக நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி குட். டிசம்பர் போன 2025 டிசம்பரில் பண்ணியிருக்கேன், 28, 22, 20, 19 பண்ணேன், 18 பண்ணியிருக்கேன், 18 2 வாட்டி பண்ணியிருக்கேன், அப்புறம் 16, அப்புறம் அதப்போ 1ஆம் தேதி. ஸோ 50 days கேப் விட்டுருக்கேன். திரும்ப 1 4 வாட்டி பண்ணேன் போலே. ஐயோ, நவம்பர் 25, 21, 18, 16, 11, 10, 5, 3, 1, அப்புறம் வந்து அக்டோபர் 25, 19, 18, 16, 14, 9, 1 ஆல்ரெடி பண்ணிருக்கேன். ஸோ செப்டம்பர் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 30, 29, 25, 23, 22, 18, 17, 14, 13, 12, 8, அதோட பார்த்தீங்கன்னா மே. ஸோ மேவா, அப்போ ஆகஸ்ட்லாம் பண்ணலையா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மே 20 பண்ணியிருக்கேன், அதோட செப்டம்பர் 8 தான் பண்ணியிருக்கேன். நடுவில் அவ்வளோ கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ வாட்டி நான் வந்துட்டு. ஸோ மே 20னா ஜூன் 20, ஜூலை 20, ஆகஸ்ட் 20, அப்போ தான் வந்து 114 கிட்ட வந்திருக்கேன் போல். மே 20, மே 19, மே 15, மே 8, மே 7, மே 6, அப்புறம் ஏப்ரல்லையே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ 15, 13, 12, 11, அப்புறம் April 6, 5, 2, அப்புறம் மார்ச் மாதம் March 26, March 23, March 18, March 16, March 15, March 13, March 9. ஸோ ஜனவரிலேருந்து மார்ச் பார்த்திங்கன்னா கேப் விட்ருக்கேன். ஜனவரி 22வா, பிப்ரவரி, மார்ச், ஒரு மாதம் தான் கேப் விட்ருக்கேன் போல். ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 22, 19, 17, 12, 9, 4, 31, டிசம்பர் 31. ஸோ டிசம்பர் 31 நைட்டு பண்ணியிருக்கேன். அப்போது நியூ இயர்க்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்பேன். ஸோ ஜனவரி மாதத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது 3 daysலேயே வந்து நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிசம்பர் 30, 27, 16, 8, 7. ஸோ நவம்பர் 23, 22, 23, 18, 15, 14, நவம்பர் 8, அக்டோபர் 13, அக்டோபர் 11, அக்டோபர் 9. ஸோ செப்டம்பர் 26, செப்டம்பர் 21, 18. ஓ 18 இவ்வளோ பண்ணிடுறோம் பாருங்களேன். 17, 14, 13. 2024 செப்டம்பர்லேருந்து நான் வந்து எந்த ஒரு டேட்டாவும் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது பெரிய விஷயம் தான், டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024லேயே வந்துட்டு நிறைய மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது, அது 23 இருக்குது, 22 இருக்குது, 21 இருக்குது. அந்த 21 நவம்பரில் ஆரம்பித்த இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ 3 வருஷம் டேட்டா வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் 1.5 years டேட்டா தான் மட்டுமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா நிறைய போகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ வாட்டி பண்ணிக்க பாருங்கள், கிட்டத்தட்ட பாருங்கள் 149 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நான் அடிக்ஷன் இருந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது நான் 110 நாள் வந்துட்டு நான் அடிக்காமல் இருந்தேன்னா 149 வாட்டி நான் அடிச்சிருக்கேன். ஸோ அப்போ இந்த எதுவுமே ஈக்குவலே கிடையாது. அடிக்ஷன் வந்து அந்த அளவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம பெஸ்ட்டு டேவை விட நம்ம அடித்த நாள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே சுத்தமாக வராது, நல்லது விஷயம் எதுவுமே நடக்காது, வாழ்க்கை உருப்படியமாக போயிடும், நாசமாக போயிடும். அதான் இப்போ நடந்திருக்குது. ஸோ ஓகே, இதுதான் என்னுடைய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே. ஆகையால் இன்றைக்கி ஆரம்பிக்கிற சேலஞ்ச் அடுத்து எத்தனை நாள் போகுது பார்த்துடலாம். என்கிட்ட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.